ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பிவேலி ஒர்க்ஸ். இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. 2 நம்பருக்கு கால் பண்ணலாம். திண்டுக்கல் பைபாஸ்லிங்க ரெடிமேட் காம்பவுண்டு ஒர்க்கு முடிச்சாச்சுங்க. பார்ட் 1ல் வந்து நம்ம போஸ்ட் நிறுத்தினது உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே 12 அடி போஸ்ட்டுங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே 12 அடி போஸ்ட்டில் வந்து டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போயிடுச்சுன்னா மீதி 10 ஸ்லாப் வர மாதிரி இருக்குங்க. அவரோட இந்த சைட்டோட ஓனர் பார்க்கலாம். ஓனர் பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. பாருங்கள், அவங்க சூட கம்பெனி வைக்கிறாங்க, சூட ஃபேக்ட்ரி வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஹாலோ பிளாக்கோ இல்லை செங்கலில் போட்டால் ரொம்ப செலவாகுன்னு சொல்லி நம்ம ரெடிமேட் காம்பவுண்ட் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம் டீட்டெயில்ஸு. வணக்கங்க, சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா? வேலையெல்லாம் எப்படி இருக்குங்க? சூப்பர். நல்லபடியாக முடிச்சிட்டாங்களா? நீங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு வேலை கொடுத்தீங்களா? இவர் வந்து அகஸ்டியனுங்க, திண்டுக்கல்லில் இருக்காருங்க. இவர் வியாபாரி. இவர் வந்து கம்பெனிக்கு வந்து விசிட் பார்த்துட்டு ஓகே பிடிச்சிருக்கு, நீங்கள் நீட்டாக எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்டார். நாங்கள் இந்த ஒரு வாரத்தில் வேலையை முடிச்சு கொடுத்துட்டோம். பார்ட் 1 வீடியோவில் வந்து உங்களுக்கு போஸ்ட் நட்டது காட்டியிருப்போம். வேலையெல்லாம் பிடிச்சிருக்குங்களா? மேஸ்திரி எல்லாம் நல்லா வேலை செஞ்சா அப்படிங்களா? காங்கிரீட் எல்லாம் நீட்டாக போட்டோம் அப்படிங்க. சரி, நன்றிங்க. நன்றி. இங்கே பாருங்க, நம்ம ஓனரை வந்து நம்ம வீடியோவில் காட்டியாச்சு. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து இது பேக் சைட் வியூ. ஃப்ரண்ட் வியூ வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் ஸ்லாப் வந்துடும். பேக் சைடு பாருங்கள், ஃபுல்லாமே பேக்கிங் கொடுத்தாச்சு. பாருங்கள், நீட்டாக இருக்குது எல்லாமே. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாமே 12 அடி போஸ்ட்டுங்க. பாருங்கள், இது வந்து பேக்ஸ் டெட் எண்டு. அதனால் ஃப்ரண்ட் சைடில் ஃபுல்லாமே ஃபினிஷிங் ஸ்லாப் போட்டாச்சுங்க. பாருங்கள், எல்லாம் நீட்டாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் குவாலிட்டிங்க, 15 நாள் க்யூரிங்க. போஸ்ட் 15 நாள் க்யூரிங்கு, ஸ்லாப் 15 நாள் க்யூரிங். நல்லா இருக்குங்க. இது வேறு வேண்டான்னாலும் இந்த ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இது ஒவ்வொரு ஸ்லாப்பை வந்து கழட்டி நம்ம வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப பெனிஃபிட்டு. கிட்டத்தட்ட ஹாலோ பிளாக்கோ செங்கல் செவரோ இல்லை வந்து கருங்கல் செவரோ எந்த செவரு கட்டினாலும் உங்களுக்கு 9 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வந்துருங்க. இவர் கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு வேலையே முடிச்சுட்டாருங்க. பாருங்க எவ்வளோ நீட்டாக முடிச்சிருக்காரு பாருங்கள் மேஸ்திரி. பாருங்கள், இது பேக் சைடு எல்லாமே ஃபுல்லாமே பேக்கிங் பண்ணியாச்சு. பாருங்கள், ஒரு ஃபேக்ட்ரி வந்து அவர் ரன் பண்ண நினைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் முடிச்சிருக்குறாரு அப்படிங்க. பார்த்துங்க, இது வேண்டாம் நம்மளுக்கு, இது வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுன்னாலும் நம்ம கழட்டி மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க, ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லாயிருக்கும். நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போய் நாங்களே நின்று வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வருவோம். இது ஃப்ரண்ட் சைடு வியூ. இங்கே பாருங்கள், திண்டுக்கல் பைபாஸு அவதார் செராமிக்ஸ் பக்கத்துலேங்க. இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறோம். அவதார் செராமிக்ஸு பக்கத்துலேயே வேலை நடந்துருக்குங்க. இங்கே பாருங்கள், வண்டியெல்லாம் நிற்கிது பாருங்கள். நம்மளோட நேம் போர்டு ஸ்ரீராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸ். மொபைல் நம்பர் இதில் இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒர்க் இருந்தாலும் கால் பண்ணுங்கள், நீட்டாக பண்ணி கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ ஹைட்டாக நிறுத்திருக்காங்க நீட்டாக. இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து பேக் சைடு வியூ. பாருங்கள், ஸ்லாப்லாம் நீட்டாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு செகண்ட் குவாலிட்டிக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. 15 நாள் நம்ம 15 நாள் வந்து நம்ம க்யூரிங் பண்ணி எடுத்தால் ஃபஸ்ட் குவாலிட்டியோட ஜாயிண்ட் ஆகிரும். அதே மாதிரி ஒரு மூட்டைக்கு வந்து 8 பீஸ் போட்டால் ஃபஸ்ட் குவாலிட்டியோட ஜாயிண்ட் ஆகிருங்க. செகண்ட் குவாலிட்டி ப்ரைஸே போட வேண்டாங்க, ஃபஸ்ட் குவாலிட்டி போடுங்க, நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அது ஒரு வீடு தான் இருக்குது. அந்த வீட்டு பக்கத்தில் சுற்றியும் நம்ம காம்பவுண்டு போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி காம்பவுண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். அன்புள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம்.